கோவை பெரியநாயக்கன்பாளையம் பகுதியில் நேஷனல் கராத்தே பெடரேசன் சார்பில் 2 நாட்கள் நடைபெற்ற தென்மாநில அளவிலான கராத்தே போட்டியில் பல்வேறு மாநிலங்களில் இருந்து 1300க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு அசத்தினர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கம், கோப்பை மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. கோவை மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் ராமகிருஷ்ண மிஷன் கல்லூரி வளாகத்தில் உள்ள உள்விளையாட்டு அரங்கில் நேஷனல் கராத்தே பெடரேசன் சார்பில் தென்மாநில அளவிலான கராத்தே போட்டிகள் நடைபெற்றன. 2 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, பாண்டிச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து 1300க்கும் மேற்பட்ட கராத்தே போட்டியாளர்கள் பங்கேற்றனர். 8 முதல் 10, 11 முதல் 12, 13 முதல் 14, 17, 18 என தனித்தனியாக வயதுக்கு ஏற்றால் போல் பிரிக்கப்பட்டு போட்டிகள் நடைபெற்றன. இதில் நடுவர்களாக தலைமை பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் 60 பேர் பங்கேற்றனர். விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கலந்து கொண்டு தங்களது தற்காப்பு கலையான கராத்தே திறமைகளை வெளிப்படுத்தி அசத்தினர். போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு தேசிய கராத்தே பெடரேசன் செயலாளர் மனோஜ்குமார் மிஸ்ரா பதக்கங்கள் மற்றும் சான்றுகளுடன் கூடிய சுழல் கோப்பைகள் வழங்கினார். கடந்த 2 நாட்களாக நம்ம பெரியநாயக்கன்பாளையம் இந்த ஒரு இண்டோர் ஸ்டேடியத்தில் ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா இண்டோர் ஸ்டேடியத்தில் ஒரு கராத்தே ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்குது. அதுக்கு முன்பாக நேற்று கரூரில் ஒரு கட்சி நிகழ்ச்சியில் ஒரு கூட்ட நெரிசலில் பல்வேறு வயதை சேர்ந்த நம்ம குழந்தைகள் பெரியவங்கள கூட்ட நெரிசலில் இறந்ததாக நாங்கள் கேள்விப்பட்டோம். அதுக்கு எங்கள் கராத்தே அமைப்பின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நேற்றுலேருந்து இந்த கராத்தே ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்குது. இது NKF நேஷனல் கராத்தே ஃபெடரேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பிசிக்கல் எஜுகேஷன் டைப்போட இந்த ஒரு ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்குது. இது பசங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக இந்த கராத்தே ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கிறோம். நேற்றுக்கு சோலோவா கட்டா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி சோலோவா நடந்தது. அதில் 5 ஸ்டேட், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா ப்ளஸ் பாண்டிச்சேரி, இதில் இந்த மாணவர்கள் குறைஞ்சது 850 பேருக்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கலந்துட்டாங்க. இதில் கேட்டகரின்னு பார்த்தீங்க அப்படின்னா 8லேருந்து 8, 10 ஒரு டிவிஷன், 11, 12 அந்த மாதிரி எபோவ் 40 இயர்ஸ்க்கு மேலேருந்து எல்லாருமே கலந்துட்டாங்க. அது நேற்றுக்கு முடிஞ்சது. இன்றைக்கி குமிக்கே அப்படிங்கிறது ஃபைட், 2 பேரும் சேர்ந்து ஃபைட் பண்ணுற மாதிரி அந்த நிகழ்ச்சி இப்போ நடந்துட்டு இருக்குது. இதுலேயும் அதே மாதிரி தான் கேட்டகரி 8லேருந்து அதுக்கு மேலே 40 இயர்ஸ் மேலே நடக்குது. இதில் ஏஜ் கேட்டகரி இருக்கும், வெயிட் இருக்கும், அந்த மாதிரி பிரித்து பண்ணுறோம். இது ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக தான் அவங்களுடைய வெயிட்டுக்கும் ஏஜுக்கும் தகுந்த மாதிரி பிரித்து பண்ணுறோம். இன்னைக்கு நடக்கிற நிகழ்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 400 மேலே ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா 1200 மேலே டோட்டலாக இன்னைக்கு இந்த இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கோம். இதில் பிளேஸ் பண்ணுறவங்க டிசம்பர் மாதம் டெல்லியில் நடக்கிற நேஷனல் டோர்னமெண்ட் அதில் கலந்துக்க போகிறாங்க. இது சர்டிஃபிகேட் ரொம்ப வேல்யூபான சர்டிஃபிகேட் உங்களுக்கு நாளைக்கு ஃபியூச்சர் யூஸ் ஆகிறதா தான் இந்த ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிறோம். இதுக்கு நான் பல்வேறு நம்ம கோவை மாவட்டத்தை சேர்ந்த டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து சரி, ஃபயர் சர்வீஸ்லேருந்து, பொலிட்டிக்கல்லேருந்து, இந்த மாதிரி பல்வேறு இதுலேருந்தெல்லாம் வந்தாங்க. சிறப்பு விருந்தினர்களும் வந்தாங்க. இந்த நிகழ்ச்சி சிறப்பாக ஆரம்பித்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. இன்றைக்கும் நிறையா விருந்தினர்களை வரேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த இந்த பகுதியை சேர்ந்த ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயை சேர்ந்த நிர்வாகத்திற்கும் மற்றும் இங்கே பல்வேறு மாவட்டத்தில் மாநிலத்திலிருந்து பிரான்ச் சீஃப்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, மாஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. அவங்களுக்கு எங்கள் அமைப்பு சார்பாக நன்றி கலந்த வணக்கம் தெரிவித்துள்ளேன். நன்றி. வெற்றி பெற்றவங்களுக்கு என்ன பரிசு கொடுக்குறோம்? இதில் வெற்றி பெற்றவங்களுக்குலாம் சான்றிதழ், அது டெல்லியிலேருந்து கொடுக்குறாங்க. சான்றிதழும் மெடலும் கொடுக்குறாங்க, ப்ளஸ் ட்ராஃபியும் கொடுக்குறாங்க. சர்டிஃபிகேட்டும் மெடலும் ட்ராஃபியும் கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கேட்டகரி பிரிச்சுருவோம். ஃபர்ஸ்ட் 4 பிளேஸ், ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து கொடுத்துட்றோம். மற்றவங்களுக்கு பார்ட்டிசிபேட் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். பெண்கள் எவ்வளோ பேர் பங்கேற்றாங்க? பெண்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 850 பேருக்கு மேலே கலந்துட்டாங்க. அதில் குறைஞ்ச ஒரு 300 பேர் பக்கம் மேலே பெண்கள் இருப்பாங்க. பார்த்தா 50-50 வரும்போது 40% பெண்கள் இருக்காங்க. ஏன்னா ஒரு விழிப்புணர்வுக்காக பண்ணுறோம். பெண்கள் பரவாயில்லை. முதல்ல பார்த்தீங்கன்னா 100 பேருக்கு மேலே வர மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 300 மேலே வரும்போது அப்போ ஒரு விழிப்புணர்வு வேணுங்கிறதுக்காக கற்றுக்கிறாங்க. இந்த கலை கற்றுக்கிறாங்க, தற்காப்பு கலை வேணுங்கிறதுக்காக. இதுக்கு பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணணும், நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுடைய இது இல்லாமல் நாங்கள் இதை நடத்த முடியாது. அவங்களும் பொறுமையாக இருந்து இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து உற்சாகப்படுத்திட்டு மன உற்சாகப்படுத்துறாங்க. எங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி போகிறாங்க. நல்லா பண்ணுங்க,
நாங்கள் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கும் இந்த சமயத்தில் நாங்கள் நன்றி தெரிவிச்சு. இப்போ கராத்தே போட்டி பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு மாநிலத்துக்கு உங்களுக்கு எந்த வகையில் சப்போர்ட் பண்ணிட்டு மத்திய மாநில அரசு பார்த்தீங்கன்னா நிறைய சங்கங்கள் இருக்குதுங்க. முறையாக எடுத்து பண்ண அப்படின்னா அவங்கள்ட்ட அப்ரூவலோட பண்ணலாம். கராத்தேக்கு மட்டும் இன்னும் முறையான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. அதுக்கு தான் இந்த அளவு எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இது 3வது வருஷம் NK போய் நடக்கிறாங்க. இது முடிஞ்சது அப்படின்னா அடுத்த வருஷம் வந்து நல்ல ஒரு கவர்மெண்ட் வந்து ரெகக்னிஷன் கொடுக்கும். இதனால வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து பசங்க போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த சர்டிஃபிகேட் வந்து நாளைக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் லெவலில் போகிறது வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால இது பண்ணிட்டு 3வது வருஷங்க. அடுத்த வருஷத்துல இருந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ரெகக்னிஷன் சொல்லியிருக்காங்க.